யாரெல்லாம் ஆயிஷா அம்மையாரை பற்றி தவறாக பேசுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத் வரை பதில் கொடுப்பதற்காக அல்லாஹ் நபியுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற இடம், அது அவர்கள் விரும்பிய இடம், அவர்களை படைத்த இறைவன் விரும்பிய இடம். ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், ஹுபில ரூஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னஹு லபைன நாகதி வ ஹாகதி. பெருமானார் என் நெஞ்சங்களுக்கு மத்தியில், என் மடிக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். பைன சஹரி வ நஹரி, என் இடுப்புக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். நபியுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. சொல்லுங்கள் இப்பொழுது ஆயிஷா அம்மையாரை பற்றி. உலகத்தில் அதை விட ஒரு பரிசுத்தமான இடம் இருந்திருந்தால் அல்லாஹ் அங்கே நபியுடைய ரூஹை கைப்பற்றி இருப்பான். ஆயிஷா அம்மையாருடைய சிறந்த மடி அந்த நேரத்தில் எங்கும் கிடையாது, பூமியில் எங்கும் கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் நபியுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு ஆயிஷா அம்மையாருடைய மடியை தேர்ந்தெடுத்தான். ஒரு கார் சிறந்திருந்தால், காபா சிறந்திருந்தால், காபாவில் வைத்து நபியுடைய ரூஹ் வாங்கப்பட்டிருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் வாங்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததும் பைத்துல் முகத்தஸ் வல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன் சும்மானா. சுலைமானே, உங்களுடைய ரூஹை பைத்துல் முகத்தஸில் நீங்கள் கட்ட உங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து நான் வாங்குகின்றேன். நீங்கள் விரும்பிய இடம் அதுதான், பைத்துல் முகத்தஸில் ரூஹ் வாங்குவது. ஆனால் பெருமானார் தேர்ந்தெடுத்த இடம் ஆயிஷா அம்மையார். இந்த அம்மையாரை பற்றி பேசுவதற்கு உலகில் யாருக்கு தைரியம் இருக்கிறது? பெருமானார் தேர்ந்தெடுத்த இடம் அது.